இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, நாள்தோறும் எங்களுக்கு பல நல்ல செயல்களை செய்து எங்களை வாழ வைக்கின்றவரே, நீர் செய்கிற அனைத்து நல்ல செயல்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். துன்ப வேளைகளில் துணையாக இருக்கின்றீர். நோய்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குகின்றீர். நீர் செய்கிற அனைத்து செயல்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பவுலடிகளார் நாம் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்து நமக்காக பழி செலுத்தப்பட்டார் என்றும், தீமையை தவிர்த்து நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்றும், நேர்மை உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேள்வியை கேட்கின்றார். உங்களிடம் நான் கேட்கிறேன் என்று சொல்லி, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பின்பு சூம்பிய கை உடையவனை பார்த்து கையை நீட்டும் என்றார். உடனடியாக அவன் நலமடைந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் நல்லதையே செய்தார். இப்போதும் கூட இந்த ஆராதனையிலே நாம் ஜெபித்து பல நல்ல செயல்களை பெற்றுள்ளோம், ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளோம். இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். துன்ப வேளைகளிலே எங்களை தேற்றுகிறீர், நோய்களிலே சுகமளிக்கின்றீர். நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.